அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, மார்க்கெட்டில் கிடைக்கிற மீடியா பிளேயரில் நம்ம இதில் 5.1 அவுட் எடுக்கிறது எப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பிளேயரை பொறுத்தளவுக்கு ஆப்டிக்கல் அவுட்டோ இல்லை கோஆக்சல் அவுட்டோ எந்த ஒரு டிஜிட்டல் அவுட்டும் இருக்காது. ஒன்லி HDMI அவுட் இருக்கும். அதே மாதிரி AV அவுட் இருக்கும். அவ்வளோதான். இது பென்ட்ரைவ் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஆனால் இதில் எந்த ஒரு டிஜிட்டல் அவுட் எடுக்கிற மாதிரி இந்த பாக்ஸில் இல்லை. இப்போ இந்த பாக்ஸில் நம்ம 5.1 அவுட் எடுக்கிறது எப்படின்னா, இதுக்கு நம்மளுக்கு தேவை 2 பாக்ஸ் வேணும். ஒன்று வந்து இந்த HDMI எக்ஸ்ட்ராக்டர் ஒன்று வேணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு டிஜிட்டல் இன்புட் உள்ள ஒரு டீகோடர் பாக்ஸ் வேணும். ஆப்டிக்கல் உள்ள மாதிரி பாக்ஸ் வேணும். அது இருந்தாவே இந்த பாக்ஸில் 5.1 அவுட்டே எடுக்க முடியும். ஃபஸ்ட்டு இதில் எப்படி கனெக்ஷன் கொடுக்குறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வீட்டில் ஒரு ப்ரொஜெக்டர் வச்சுருக்கீங்கனாலும் அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டிவி தான் வச்சுருக்கீங்க, நான் டிவியில் ஏஆர்சி அவுட்டோ ஆப்டிக்கல் அவுட்டோ இல்லைன்னா அதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இது எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மீடியா பிளேயரில் HDMI அவுட் எடுத்துக்கலாம். அதை எடுத்து இந்த HDMI ஆடியோ எக்ஸ்ட்ராக்டரில் HDMI இன்புட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் குத்திடணும். குத்தியாச்சு. இந்த சுவிட்சை பார்த்தீங்கன்னா இதில் 5.1 சேனல் இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை லாஸ்ட்டில் பாஸ் த்ரோ அதை செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சென்டரில் இருக்க 2 சேனல் மட்டும் செலக்ட் பண்ணிடுறாங்க. அது வந்து ஸ்டீரியோவாக தான் வேலை செய்யும். அதனால் லெஃப்ட்டு அல்லது ரைட்ஸு அது மட்டும் தான் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த பாக்ஸ்லேருந்து HDMI அவுட் எடுத்து இந்த எக்ஸ்ட்ராக்டரில் HDMI இன்புட்டில் கொடுத்தாச்சு. இப்போ இந்த எக்ஸ்ட்ராக்டர்லேருந்து HDMI அவுட் வரும். அந்த அவுட்டை நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு HDMI வயர் மூலமாக டிவியோ அல்லது ஒரு ப்ரொஜெக்டர் வச்சுருக்கீங்கனாலும் அதில் ப்ரொஜெக்டரில் HDMI இன்புட் உள்ள மாதிரி ப்ரொஜெக்டர் வச்சுருந்தீங்கன்னா அதில் நீங்கள் இந்த வயரை கொண்டு போய் கொடுத்துடணும். இப்போ நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறதுக்காக டிவியில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மீடியா பிளேயரில் HDMI அவுட் எடுத்து இந்த எக்ஸ்ட்ராக்டரில் HDMI இன்புட்டில் கொடுத்துருக்கேன். அந்த HDMI அவுட் எடுத்து டிவியில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ப்ரொஜெக்ட் வச்சுருந்தீங்கன்னா அதில் கொடுத்துக்குங்க. ரைட்டுங்களா? இப்போ அடுத்து என்ன செய்யணும்னா, இந்த எக்ஸ்ட்ராக்டரில் ஆப்டிக்கல் அவுட் வரும். அந்த ஆப்டிக்கல் அவுட்டுக்கு ஒரு வயர் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆப்டிக்கல் வயரு நம்ம அதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதை கொண்டு வந்து எதில் கொடுக்கணும்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு 5.1 சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு டீகோடர் வச்சுருந்தீங்கன்னா அதில் குத்திக்கிங்க. இதில் நான் ஆப்டிக்கல் இன்புட்டில் குத்திடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த எக்ஸ்ட்ராக்டருக்கு வோல்ட் லைன் கொடுத்துக்கலாம். இது 5 வோல்ட்டு. அடுத்து இந்த மீடியா பிளேயர் பாக்ஸுக்கு வோல்ட் லைன் கொடுத்துக்கலாம். இப்போ கொடுத்தாச்சு. அடுத்து இந்த டீகோடருக்கு நம்ம வோல்ட் லைன் கொடுத்துக்கலாம். இதில் அவுட் எடுத்து ஒரு ஆடியோ செக் பண்ணுறக்காக ஒரு மினி ஆம்பிளிஃபையரில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு ஹோம் தியேட்டர் வச்சுருந்தீங்கன்னா அதில் நீங்கள் 6 சேனல் கொடுத்துக்கணும். இப்போ உங்களுக்கு இதில் டால்பி டிடிஎஸ் வருதான்னு சொல்லி செக் பண்ணுறக்காக ஒரு சின்ன LED பேனலை இதில் கனெக்ட் பண்ணுறேன். இது ஆப்டிக்கலில் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு 5.1 ஆடியோ செக் பண்ணுறக்காக ஒரு பென்ட்ரைவை இதில் சொருகிக்கிறேன். இப்போ சொரியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிவியில் நம்ம டிஸ்பிளேயில் வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த மீடியா பிளேயர் பாக்ஸ்லேருந்து ஒரு ஆடியோ செட்டிங்ஸ் மட்டும் நம்ம பண்ணணும். அப்படின்னா தான் நம்ம 5.1 அவுட் எடுக்க முடியும். ஃபஸ்ட்டு இந்த செட்டிங்ஸுங்கிற ஆப்ஷனுக்கு போய்க்கலாம். செட்டிங்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் கீழே இறக்கிட்டு வந்தீங்கன்னா டிவைஸ் ப்ரிஃபரன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் கீழே இறக்கிட்டே வாங்க. அதில் சவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் செலக்ட் ஃபார்மட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் ஆட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் மேலே. அதை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பேக் வந்துடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆடியோ அவுட்புட் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஆடியோ கோடிக், ஆடியோ HDMI 2 ஆப்ஷன் இருக்கும். இப்போ 2வது ஆப்ஷன் இருக்க ஆடியோ HDMI அந்த ஆப்ஷனில் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஆடியோ கோடிக்கை நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த மீடியா பிளேயர் பாக்ஸில் ஆப்டிக்கல் அவுட்டு எதுவுமே கிடையாது. அதனால் HDMI அவுட்டு மூலமாக தான் நம்ம ஆடியோ எடுக்கணும். அப்படிங்கும்போது ஆடியோ HDMI அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செலக்ட் பண்ணியாச்சு. பேக் வந்துடலாம். அடுத்து எனபிள் பாஸ் த்ரோ அதை மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ டிக் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது ஆடியோ வராது. நீங்கள் அதை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த 3 செட்டிங்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. அவ்வளோதான். பேக் வந்துட்டு இப்போ ஏதாவது ஒரு வீடியோ ப்ளே பண்ணலாம். ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு மீடியா பிளேயரில் பொறுத்தளவுக்கு சில மீடியா பிளேயரில் கொடி மீடியா பிளேயர் செட் ஆகும்.
சிலதில் எம்எக்ஸ் பிளேயர் செட் ஆகும். இந்த பாக்ஸை பொறுத்தளவுக்கு கொடி பிளேயரோட எம்எக்ஸ் பிளேயர் தான் கரெக்டாக செட் ஆகுது. அதில் நம்ம செலக்ட் பண்ணி ஒரு வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ எம்எக்ஸ் பிளேயரை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ கீழே நம்ம பென்ட்ரைவில் இருக்க வீடியோஸ்லாம் காட்டுது. இதை நம்ம செலக்ட் பண்ணி ஒரு வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ ப்ளே பண்ணிட்டேன். இப்போ ஆப்டிக்கலில் ப்ளே ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா டால்பி ஆடியோ வந்துட்டு இருக்கு பாருங்கள், சரிங்களா? இப்போ இந்த மீடியா பிளேயர் பாக்ஸ்லேருந்து இந்த எக்ஸ்ட்ராக்டர் யூஸ் பண்ணி இப்போ இதில் ஒரு 5.1 அவுட்டு வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு ஒரு ஆடியோ செக் பண்ணி காட்டுறேன். ஃப்ரண்ட் ரைட்டு, சரவுண்ட் லெஃப்ட்டு, சரவுண்ட் ரைட்டு, இப்போ சென்ட்ரு, சரவுண்ட் லெஃப்ட்டு, சரவுண்ட் ரைட்டு, சென்ட்ரு, லெஃப்ட்டு. இப்போ டால்பி டிஜிட்டல் வேலை செஞ்சுட்டு இருக்கு ஆப்டிக்கல்ல. அப்படியே திரும்பி வந்துட்டான் சொல்லு. சென்டர் இந்த தோதியிலேயோ வீரசேகர் அடுத்து ஒரு டிடிஎஸ் வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ ப்ளே ஆகுது. இப்போ பாருங்கள், ஆப்டிக்கலில் வேலை செய்யுது. இங்கே டிடிஎஸ் வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு மீடியா பிளேயர் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் ஒரு ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ரொஜெக்டரில் எல்லா ப்ரொஜெக்டர்லேயும் ஆப்டிக்கல் அவுட்டோ ஏஆர்சி அவுட்டோ வராது. அந்த மாதிரி இருக்க ப்ரொஜெக்டருக்கு இந்த மாதிரி ஒரு HDMI ஆடியோ எக்ஸ்ட்ராக்டர் யூஸ் பண்ணி அதுலேருந்து ஆப்டிக்கல் அவுட் எடுத்து நீங்கள் ஒரு உங்கள் ஆம்பிளிஃபையரில் ஆப்டிக்கல் இன்புட் இருந்துச்சுன்னா அதில் கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ வந்து 5.1 வீடியோ இருந்துச்சுன்னா டால்பி டிஜிட்டல் டிடிஎஸ் அது ரெண்டும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்கள் டீகோடர் வச்சுட்டிங்கன்னா அதில் வேலை செய்யும், 5.1 வேலை செய்யும். சில பிளேயரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ஆப்ஷன்லாம் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி பிளேயரில் பார்த்தீங்கன்னா 5.1 வரமாட்டேங்குது. அது பிசி மாதிரி தான் வேலை செய்யுது. இந்த பிளேயரில் வந்து இது சப்போர்ட் பண்ணுது. இது வந்து கஸ்டமர் வந்து வாங்கி வச்சுருக்காங்க. அந்த கஸ்டமருக்கு இந்த டீகோடருக்கு கனெக்ஷன் கொடுக்குறது, அதே மாதிரி இது எக்ஸ்ட்ராக்டர் கனெக்ஷன் கொடுக்குறது எப்படின்னு அவங்களுக்கு தெரியல. அதுக்காக நம்மகிட்ட இந்த மீடியா பிளேயரை அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்காக இந்த கனெக்ஷன்லாம் சொல்லி இந்த வீடியோவில் மேக் பண்ணியிருக்கேன். இந்த மெத்தடை வந்து நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க ப்ரொஜெக்டருக்கோ அல்லது இந்த மீடியா பிளேயருக்கோ அல்லது இந்த மாதிரி ஃபயர் ஸ்டிக் வச்சுருந்தீங்கனாலும் இந்த ஆடியோ ஸ்டார்டரை யூஸ் பண்ணி அதில் 5.1 அவுட் எடுக்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.